இப்ப நெறைய பேர் நாங்க எங்களுடைய சொந்த ஊர்கள விட்டு நாங்க வந்து ஃபாரின்ல இருக்கோம். வெளிநாட்டுல வந்து இருக்கிறோம். அங்கருந்து எங்களால அடிக்கடி போக முடியாது. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தினோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணணும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒன்று அங்கே செங்கல் கிடைக்காதவங்களுக்கு, ம். செங்கல் கிடைக்காதனால ஒரு பிள்ளையாரை பிடிச்சிக்க சொல்லுங்க. ம். பிள்ளையாரை பிடிச்சிட்டு இப்போ வந்து ஒரு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அருங்கம்பில்லு போடுங்க. அருங்கம்பில்லு வெளிநாட்டில் இல்லைனாலும் விட்டுருங்க. பிள்ளையாரே பிடிச்சிட்டு உங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தினமும் குலதெய்வத்தை நினச்சி படையல் போடுங்க. ஏன்னா முதல் கடவுள். ம். எல்லா தெய்வமும் இவருக்கு கட்டுப்படணும். ஓகே. அப்போ முதல் கடவுளை வேண்டிட்டு நம்ம எந்த தெய்வத்துக்கு கொட்டாலும் வரணும் ஐதீகம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் இந்த பிள்ளையாரை பிடிச்சி தினமும் வச்சுட்டு தினமும் அதுக்கு சக்கரை பொங்கல் படையல் எல்லாம் வச்சுட்டு என் குலதெய்வத்தை நீ காய்ச்சி கொடு, என் கனவுல தெரி வை, கணபதி எங்களுக்கு தெரியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் அதை நம்ம சொல்லின்னு வரும்போது ஓம் கணபதியே வசி வசி சுவாக என் குலதெய்வத்தை காட்டி கொடுன்னு சொல்லுவாங்க. சொல்ல 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 நம்ம கனவுல காய்ச்சி கொடுப்பாங்க. அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அதுவும் இல்லைன்னா கூட நம்ம ஒரு விரதம் மாதிரி கடைபிடிக்கலாம். இப்போ ஒரு 11 நாள் நம்ம சுத்த மொத்தமோ இப்போ சபரிமலைக்கு எப்படி மாலை போடுறோம் அந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தை ஒரு 11 நாள் 48 நாள் ஏதாவது நீயே ஒரு புது ஆடையை போட்டு அழகா உட்காந்து உன் குலதெய்வம் தெரியலனா கூட பாருங்க என் குலதெய்வம் தெரியணும் சொல்லி 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 அதுக்கு நம்ம பொதுவாக பூஜை பண்ணினோம் தான் நம்ம எண்ணங்களே நம்ம பிரபஞ்சத்துக்கு போய் உன் குலதெய்வத்தை காய்ச்சி கொடுத்துரும்.